அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த உலகில் அதிகமாக அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இவை நடந்தே தீரும், யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் நடக்க இருப்பதை யாரும் தடுக்க முடியாத அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அடுத்த 7 நாட்களில் இந்த வாரத்தில் எதிர்பார்ப்பதை விட ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக சிரமத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்து வந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதல் உங்களை தேடி வரும் நல்ல ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அமாவாசைக்கு பிறகு ராசியின் உச்ச அதிபதியான சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வருகிறாருங்க. லாபத்திலிருந்து விலகி விரயம், ஜென்மம், தனம் என பல இடங்களில் வலம் வரக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெறுகிறார். ராசிக்கு உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சபலம் பெற்று வலம் வரும் இந்த வாரம் என்பது பல வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இருந்து தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது உச்சபலம் பெறும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக உச்சபலம் பெறுகிறார். எனவே இந்த வாரத்தில் அதிகமாக கஷ்டத்தையே சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலுவாக வலம் வருகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அதீத பலத்துடன் வலம் வருவதால் தன ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தில் அதீத மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் தனது பார்வையை மிகவும் வலுவாக 6, 8, 10 ஆகிய இடங்களின் மீது பதிக்கிறாருங்க. ருணரோக சத்ருஸ்தானம் மற்றும் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக குரு பகவான் மாற்றி கொடுப்பதால் தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குருவின் அமைப்பு சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான சிக்கல்களை விலக்கி முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்றம் இறக்கம் என்று இருந்த தொழில் ரீதியான பல சங்கடங்களை மாற்றி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். இழப்புகளை சரி செய்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை குரு பகவான் இந்த வேளையில் ஆதாயம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இல்லத்தில் கைகூடும். மாற்று கருத்து உடையவர்களின் மனநிலையில் மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சில அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் ரிஷபராசிக்காரர்கள் பெறுவதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு தொழில் ஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. ஒட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது. பணி நிமித்தம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மறையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் என்பது பண வரவை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரும்பாலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல வருமானம் நிறைந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுகஸ்தானமாகிய 4 மற்றொரு நிழல் கிரகமான கேது வலம் வருகிறார். கேது 4 இருப்பது நன்மை தரும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அலைச்சலும் பணிச்சுமையும் சில பொறுப்புகளும் அதிகரித்தாலும் கூட இந்த வேளையில் எதையும் கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு
அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வலம் வருகிறார். செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் வலம் வருவதால் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை இந்த தருணத்தில் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. செவ்வாய் மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எதையும் கவலைப்படாமல் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. மனக்கலக்கம் அடையாமல் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. குடும்ப பிரச்சனைகளில் ஏற்பட்டு வந்த பல நெருக்கடிகளில் நல்ல ஒரு மாறுதல் உண்டு. அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. வீண் விரய செலவுகளை முதலீடாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள். மேலும் இந்த வேளையில் வித்யாகரகரான புதனும் கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறார். வித்யாகரகரான புதன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் தடை தாமதமின்றி வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் இந்த தருணத்தில் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக கர்மஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. சூரியன் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் முதன்மை வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இதை அனைத்தையும் விட ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சபலம் பெற்று லாபத்தில் வலம் வருகிறார். எனவே சிறப்பான லாபம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. அவருடன் இணைந்து செவ்வாயுடன் வலம் வருவதை விட சனி பகவானுடன் இணைந்து வலம் வருகிறார். நீதி தவறாத சனி பகவானும் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் லாபம் பல மடங்கு உயரும். அதிகமாக கஷ்டத்தையே சந்தித்து வந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சிறப்பான வேலையாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தை மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமானதாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே அடுத்த 7 நாட்களில் அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு.